ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயின் கேரட் எடுக்க போகிறோம். ரிங்கேவரில் வந்திருக்கு. இது எவ்வளோ டைமண்ட் ஆனிச்சுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதை மாதிரி உங்களுக்கு எவ்வளோ டைமண்டில் கிடச்சிச்சிங்கிறத நீங்கள் இதை சொல்லிடுங்க. இப்போ வாங்க, நான் என்னென்ன பண்ணுறேங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். இது லக்கில் கிடச்சதா ட்ரிக்கில் கிடச்சதான்னு எனக்கே தெரியலை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிளியர் ஷாட் கொடுக்குறேன் பாருங்கள். எப்போதும் இதெல்லாம் பண்ண மாட்டேன். இப்போ ஒரு 3 தடவை பண்ணேன். என்னோடய டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 8:30 மணி இருக்குங்க. 8:30 மணி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா டைமிங் எல்லாமே இது முக்கியம். ஏன்னா சர்வர் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. டைட்டிலாக நம்ம கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாய் கேரக்டர்லேருந்து கேர்ள் கேரக்டர் வச்சுக்கலாம். நம்ம அக்கா கேரக்டரை வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக ஸ்பின் பண்ண போகிறோம். 5 ஸ்பின்னு பண்ணியாச்சு பாருங்கள். அதில் நொட்டி விட்டுவானோம் நம்மளை. அந்த மாதிரி உங்களை எத்தனை பேர் நொட்டி விட்டான்னு பாருங்கள். நிறைய பேர் அந்த ஸ்ப்ரீட் டோக்கன்லேயே எடுக்கலான்னு கனவு கண்டெல்லாம் வச்சுருப்பீங்க. சரி, ஓகே. இப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், ஒன்றா பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்போ ஒரு இது பண்ணியாச்சு. அதை மாதிரி ஒரு ஸ்பின்னாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு சில நேரத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குதான். பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன் நம்ம கிடைக்குமா அப்படின்னு. எவ்வளோ லக்கில் நம்ம கிடைக்குங்கிறத மட்டும் பாருங்கள். வா சரியான லக்கு. ஒரே ஒரு டோக்கன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய நல்ல மனசு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த சைடில் டோக்கனை மட்டுமே தொட்டுக்கிட்டு இருப்பேன். சரி, நமக்கு அதான கொடுக்குறாரோ அதே நம்ம தொடுவோம். அதை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி ஒன்று ஸ்பின் பண்ணால் தக்காளி அதே அதை கொடுக்குறாரோ. சரி, ரைட்டு. இப்போ நம்ம கொஞ்சம் வெறி ஆயிடுச்சு. இப்போ 3 டோக்கன் இருக்குது. 3ல் கிடைக்குமா அப்படின்னு ஒரு வெறியில் தான் மறுபடியும் நான் தொட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக கொடுக்க மாட்டேங்க, அது ஒரு விஷயம். ஏன்னா நான் இதை எடுத்து வீடியோ ரெக்கார்டு போட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லணும்ல, அதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்ட் ராயில் ஒரு 10 டக்குன்னு போட்டு விட்டேன். ரைட்டு விடுங்க. இப்போ மறுபடியும் ஒரு ஸ்பின் ஒன்று பண்ணுவேன். ஞாபகம் இருக்குது எனக்கு. ஓகே, இப்போ அடுத்தது வெப்பன் ராயில் இதில் ஒரு 10 ஸ்பின்னாக பண்ணி விடு. ரைட்டு, ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ டேரெக்டாக நம்ம அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். இன்னும் 2 டோக்கன் இருக்குது பாருங்கள். ரைட், மாப்பிள்ளை கொடுத்துட்றா. அவ்வளோதான்டா, 2 டோக்கனு. நான் என்ன நினச்சேன்னா 40 டோக்கன் கிடச்சிருச்சுன்னா அந்த லூட் பாக்ஸ் எதை எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் ஸ்பின் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்க போகுதுங்கிற மட்டும் பாருங்கள். ஓகே, இப்போ இன்னும் ஒரே ஒரு ஸ்பின் தான். வாங்க தம்பி, கைப்புள்ள. 3 இது. இப்போ பேலன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு 81 டைமண்ட் இருக்குங்க. இப்போ இதை வச்சு நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஓகே, இப்போ நானும் யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, ஒரு 45 டைமண்ட் பண்ணலாமா அப்படின்னு. ஏன்னா இந்த டிஸ்கவுண்ட் தான் MB40 பண்ணேன். ஓகே, இப்போ நான் பண்ண போகிறேன். பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ கேன்சல் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா எனக்கு மனசே கேட்கல 45 டைமண்ட் வேஸ்ட் ஆக போகிறோமா அப்படின்னு. இப்போ டேரெக்டாக அந்த பண்டிலே தொட்டுட்டேன். இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ரொம்ப பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு காலையிலேயே அப்படின்னு. ஓகே, கரைச்சிருச்சு பாருங்க. நமக்கு டேரெக்டாக உழுதுருச்சு மக்களே. இதுதான் மக்களே லக்குங்கிறது. கங்க்ராச்சுலேஷன். வா காலையிலேயே ஒரு சந்தோஷமான விஷயத்தை கொடுத்துட்டானோ. ஜஸ்ட் 45 டைமண்ட்ஸ்லேயே நமக்கு உளுந்துருச்சு. எவ்வளோ பெரிய லக்கு அப்படின்னு எனக்கு நான் ஃபீல் பண்ணுறேன். லக்காக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ டைமில் எடுத்தீங்க? சில பேர் எடுக்காமல் இருப்பீங்க. அவ்வளோ என்னன்னு சொல்லுங்கள் கமெண்டில். நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை.